பிளானுமே இல்லாமல் எங்கே தான் போகிறவன்டே தெரியாமல் வலிக்கிற ஒரு கூட்டம் இருக்குது. அப்படித்தான் நானும் இன்றைக்கு எங்கே போகிறோம்னு தெரியாது, எப்போதாலாம் போகணும்னு தெரியாது, அப்படி போகிறோம்னு தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஆனால் வலிக்கிட்டோம் பார்ப்போம். இன்றைக்கு எங்கேயாவது போய் பார்ப்போம். ஏண்டா இருக்கிற இடமெல்லாம் கிட்டத்தட்ட சுற்றி பார்த்தாச்சு. ஆனால் இந்த யூடியூப்பில் அப்லோட் பண்ணல. ஏண்டா அது யூடியூப் தொடங்கி இப்போ கிட்ட தானே அதில் எல்லாம் அப்லோட் பண்ணல. ஆனால் கேஸ் என்னென்னா பார்க்குறதுக்கு வேறு இடங்கள் இல்லை. கிட்டத்தட்ட பதில் முடிஞ்சது. இனி பார்ப்போம். வேறு மாவட்டம் கொழும்பு வலிக்கிட்ட போகிறோம் தானே. கொழும்பு காலி மாத்திரை அந்த பக்கமாக இனி பார்ப்பேனே. இப்போ இதுக்காண்டி வினைக்கிட்ட போய் பார்க்கல. அதேப்பா பார்ப்போம் என்ன செய்யறேன்னு தெரியல. வலிக்கிட்டு போட்டு எங்கே போவோமோ அந்த இடத்த போய் பார்ப்போம். நல்ல இடமா போவோம். ஒரு குளம் இல்லாட்டி இங்கே நல்ல இடமா பார்த்து போவோம். போயிட்டு ட்ரோன் வியூ நல்லதை எடுத்து போடுவோம். நான் அதே முடிஞ்ச அளவு மறக்காம என்ன பண்றேன்னா இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கணும். அவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணால் கொஞ்சம் வச்சு பார்க்குறாங்கல்ல. ஒரு லாஸ்ட் வீடியோ, ஒரு குக்கிங் வீடியோ வந்து 500 வியூஸு கிட்ட போயிருக்கு. ஆனால் என்னுடைய சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு 200 தான். பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாலே சப்ஸ்கிரைப் சரி இதுமானே ஏதோ பார்த்து பண்ணுங்க. சரி, நாங்கள் வலிக்கிட போகிறோம். இப்போ நானும் பிரதீப் பண்ணுற நேச்சர் பிரீத்தர் தான் 2 பேரும் தான் வலிக்கிட போகிறோம். ஸோ வலிக்கிட்டு போட்டு என்ன மைண்டு பார்ப்போம். ஸோ கூட இன்றைக்கி மடுல் சிம்ம பக்கம் தான் போகிற பிளான். ஸோ இதுலேருந்து பசரை பக்கம் போகிற பிளான். ஏன்டா பசரை சைட் வந்து வாட்டர் போல்ஸ் இருக்குது. ஸோ நாங்கள் ஒன்றும் ட்ரை பண்ண இல்லை. போய் பார்ப்போம்மா. பசரை மடுல் சிம்ம சைட் சும்மா போயிட்டு அங்கங்கே எப்படி வியூ இருக்கதை பார்ப்போம். இயற்கை தானே எல்லாம். சரி, வெளிக்கிட்டு வந்த நாங்கள் சரியா வந்தால் போல் இங்கே எங்களோட கேம்பஸ்லேயே படிக்கிற எங்களோட ஃப்ரெண்ட் படியும் எங்களுடைய படிக்கிற ஃப்ரெண்ட் படிக்கிற வீடு இருக்குது. மடுல் சிம்மு கிட்ட பேர் ஊருண்ட இடம் தெரியலை, பேர் தெரியலை. சாரி, இடத்துக்கு வந்து நிற்கிறோம். நல்லா இருக்குது. இந்த இடமும் நல்லா இருக்குது. பச்சையாக இருக்கிறபடியாக குளிராக இருக்கா இல்லை குளிராக இருக்கிறபடியாக தான் இதெல்லாம் பச்சையாக இருக்கிற அந்த அளவுக்கு டவுட்டாக இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்கள். வந்தோம், நல்லா இருக்கு இடம். மேலே பூ பரவாயில்ல. கிட்டத்தட்ட வவுனியாட இது அடிக்குது. காட்டுறவங்களுக்கு நல்ல வியஞ்சால மேலே அங்கால ஃபுல்லாக நல்ல உயரமான மேலைகள். இதால் போயக்குள்ளே வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர் போக ஒரு வாட்டர்ஃபால் ஒன்று இருக்கான்னு சொன்னான். ஸோ இப்போ அங்கே தான் போய் ட்ரை பண்ண போகிறோம். இப்போ இங்கே வந்துக்கிறோம். இங்கே இருந்து சும்மா பார்த்துட்டு ஃபன் பண்ணிவிட்டு காய்ச்சிட்டு ரிசர்ச் எல்லாம் சின்ன டீட்டெயில்ஸ் எதோ போல் நடக்குது. எங்களோட நேச்சர் பிரீத்தருக்கு தான் அதை முடிச்சு போட்டு அப்படியே வலிக்கிட்டு இப்படியே போய் அதெல்லாம் பார்த்துட்டு வலிக்கிடுவோமே. இப்படித்தான் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஆனால் சந்தோஷத்தை கணக்காக தரும். சரி, காட்டுறேன் போடுங்க. நல்லபடியான பூ பாதையை திறந்து வந்தா இது போகிற இடமா மேலே பார்த்தா ஃபுல்லாக பூக்கண்டு நல்லா இருக்கு. அந்த வெட்டிங் ஹால் வழியை செல்ல டெக்கரேஷனை போதானு அந்த மாதிரி. எங்கட என்னது யாருங்க எங்கட ஊர் வழியே இல்லாத பூக்கொண்டெல்லாம் இங்கே கிடக்கு போடுறாங்க. சட்டா படி இருக்கு. என்ன பூடா இது? நல்லா இருக்கு. இது வவுனியாவில் இருக்கிறது தான். நான் பூக்கே இல்லை. நல்லா இருக்குல்ல பார்க்க, கண்ணுக்கு அந்த மாதிரி இருக்கு. ஆட்டுக்குட்டி நிற்கிறேடா. எங்கட விட்டு நான் வீட்டை போனாதோட விளையாடுறது அது இல்லாட்டிக்கிறா. பூக்கண்டுகள் நல்லா இருக்கு. அப்படியே அங்கால திரும்பி பார்த்தா ஃபுல்லாக மயல், ஃபுல்லாக மலை என்று சொல்லி நல்லா இஞ்சால பார்த்தா வீடு
சரி கரும்பு நிற்க வேணும்டா, கரும்பு சாப்பிடுங்க. நல்லா இருக்கு இடம் பக்கா. சரிதான், இப்போ வந்து நிற்கிறோம், வலிக்கிடுவோம். வலிக்கிட்டு சில விஷயம் காய்க்கணும், விஷயம் காய்ச்சி முடிய வலிக்கிட்டு போவோம். வலிக்கிட்டு போய் பார்ப்போம் அந்த வாட்டர் ஃபாலோ அந்த எப்படி இருக்குன்னு. குளிக்கல அவன் தெரியாது சத்தியமா. வாட்டர் ஃபூலா குடிக்கிற இடமா அது நமக்கு தெரியாதேப்பா. இல்லாட்டிக்கு உடுப்பு வந்து குளிச்சிருக்கலாம். சரி பரவாயில்ல பார்ப்போமா. நம்ம ஒரு ஏரியாவுக்குள்ள கண்ட்ரோல் பண்ணோம்னு சொன்னா காய் நல்ல பெருசா அப்படி வரும். இந்த கொடியா பெருசா வளர விட்டா காய் நிறைய வரும், ஆனா அந்த அளவு பெருசா வராது, ரொம்ப சின்ன சின்னதா வரும். இதுதான் ஸ்ட்ராபெரி கண்டா. அதாவது கொடியாக தான் வருது. ஃபர்ஸ்ட் டைம் தான் நீ கிட்டடியில் பார்க்குறேன். அது ஃபுல்லாகவே ஸ்ட்ராபெரி தான். அது கொடியாக தான் வளரணும், அது கொஞ்சம் காலம் இல்லையாமோ, அதனால இப்படி கிடக்குது. இதுதான் பூக்கோவா கேள்விப்பட்டுக்கிறேன், முட்டைக்கோவாவும் கேள்விப்பட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன் இலக்கோவா. இது இது வரைக்கும் பார்த்தது இல்லடா, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நானும் சும்மா வேறு எதுவும் கண்டாக்கேன். இதெல்லாம் ஒழுங்கா வளராத கண்ணு. இது எடுத்துங்களா? இது சீசன் இருக்கு அப்படி இல்லையே? இல்லை, எல்லா சீசனும் மழை வெயில். யாரும் புதுசாக பார்க்குறாங்க கமெண்ட் பண்ணுங்கப்பா. இலக்கோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் நான். நல்லா இருக்கு. நான் வடிவ தோட்டத்துக்கு டெக்கரேஷன் பண்ணி பூக்கெல்லாம் வச்சு பச்சை பச்சை இது எங்கே வச்சாலும் பச்சை தான் இருக்கும். மணிப்புரா ஹாய் ப்ரோ, என்ன குளிக்கிறீங்களா? மூஞ்சியை நல்ல மாதிரியே வச்சுக்கிறான். பேசாம நிக்க பாத்தியா? யோசிக்கும் போது என்ன விட்டுருங்கடா ஜாவி. எங்கண்டா இப்ப ஒரு மாதவட்ட ஊர்ல நிக்கிறேன். இப்ப வந்து அப்படி ஒரு சின்ன கிரவுண்ட் இருந்துச்சு, இந்த ஊர்ல ஒரு சின்ன கிரவுண்ட், மலையத்துக்குள்ள இப்ப கிரவுண்ட் கிடைக்கிறதே அரிதுதான். போனா அந்த இதுக்கு போலாம், மேல் பக்கத்தால் போனா தைல தோட்டத்துக்கு போகலாம். இந்த கோயிலுக்கு கோயிலுக்கு இருக்கு. இப்போ நாங்கள் இங்கே போகிறோம்னா இது வந்து சும்மா ஒரு தரம் வந்து ரிவ்யூ பண்ணி இல்லை, அப்படிப்பட்ட ஒரு வாட்டர் ஃபால் இருக்கா அவங்களுக்கும். வாட்டர் ஃபாலும் இருக்கும், வாட்டர் ஃபாலும் இருக்கா. போய் பார்ப்போமே அண்டை. இப்போ நாங்கள் தான் முதலாக வெளியிட போகிற மாதிரி எல்லாம் போய் பார்க்க போகிறோம். ரோட்டும் சரியில்லை, கடுமையாக தான் கிடக்கு ரோட்டு. கல்லும் குன்றுமா தான் கிடக்குது. ஆட்டத்துல கடுமையாக தான் கடை போகிறோம். போயிட்டு என்ன மாதிரி சொல்கிறோம்னு என்ன இன்ஸ்டா கிடக்க மாதிரி தான் கிடக்கு. முன் ரோட்டை பாருங்க அப்படி இருக்குன்னு எடுத்து போறேன்னா பள்ளிக்கூடமா பாருங்க. எங்கடைய பழைய தான் ரோட்டு தான் போறது எப்படி இருக்குன்னு வரணும். அதான் இருக்கு. கஷ்டமான ரோட்டை தான். சரி போய் பார்ப்பேன் என்ன செய்யறது. அப்படித்தான் பிளான் ஒன்றும் இல்லை, அவளிக்கிட்டா அப்படித்தான் போய் கொண்டிருக்கிற. சரியோ ரோட்டு தான் கொஞ்சம் அப்படி எப்படி கிடக்கு. ஆஃப் ரோட் பைக்குகளில் வந்தால் ஓகேயா இருக்கும். இது வந்து நம்மளோட பைக்குகள் எல்லாம் தாங்குவான் இதுக்குள்ள. இப்போதான் சாப்பிட்டு போட்டு வந்தது, அடி வயிறெல்லாம் கிழிஞ்சுது.
சிறுகுடல் பெருகுடல்லாம் சிக்கப்பட போகுது போல இருக்கு நமக்கு. நம்ம கொண்டுக்கிறோம் பார்ப்போம். போவோம் போவோம் போயிட்டு என்ன மாதிரின்னு சொல்ற மாதிரி எப்படி இடம் இருக்க போதோ தெரியல. போகிறதுக்கு பிரயோஜனமா இருந்ததுன்னாக்கா பார்ப்போம். போயிட்டு என்ன எப்படி வியூ இருக்குது என்ன மாதிரி இடம்ல பார்ப்போம். இந்த ரோட்டை தப்பிச்சு இந்த ரோட்டுக்கு வரைக்கும் இது கொஞ்சம் நல்லா இருக்கு ரோட்டு. பரவாயில்ல போல கிடக்கு இந்த ரோட்டு. இவன் இந்த ரோட்டு விட்டுக்கிறாங்க போது பார்ப்போம் என்னென்ன அதிசயங்கள் காத்து கிடக்கிறதோ. வந்து இறங்கி இருக்கிறோம். வந்து இறங்கி முதலாவது ஜூபன் ரெண்டாவது ஜூபன்டால வலிக்கிட்டு இருக்கோம். எப்படி இருக்குது பூங்க வடிவான பூக்கள் இதில் இருக்கு. அப்படியே கீழே தான் இது இருக்கு போகிறது. முதல்ல போகிறேன் போய் பார்ப்போம் என்ன ஆகுது. இதே ரோட்டு ஒன்று போகுது. இந்த எங்கட கண்படியன் சொன்னதன்படி இப்பெல்லாம் போகணும் போகணும். இதனால போகும் இந்த இருக்கு போலோட இந்த இடம் தான் பரவாயில்ல. அப்படியே இருக்கு. இந்த எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா தண்ணி பாயிர இடம். அப்படியே தண்ணி வந்து அப்படியே இதுக்குள்ள வருது. அப்படியே போகுது. பாதை எல்லாம் இல்லை கொஞ்சம். மற்றபடி ஓகே. அப்படியே வந்தா வட்டை மாதிரி இருக்கு. வட்டை அதுக்கு பிறகு கல்லு இறங்கி இறங்கி போலாம். கொஞ்சம் கல்லுகள் இந்த பாதி போடும் போடும் இதோடம் தானே பாதை இல்லை. வந்து அப்படியே வந்து விளாட போகுது. அப்படியே போனா அங்கே என்ன இருக்குன்னு தெரியல. பார்க்கணுமே. பரவாயில்ல வந்ததுக்கு தெரியும். புது புது இடங்கள் ட்ரை பண்ணுவோமே. கரைக்கிட்டா ஜோலி முடிஞ்சு போலையா. அதனால அப்படியே போகுது போலாங்கிறாங்க. நான் எங்க போகுது எப்படி போகணும்னு தெரியும். போகுது அப்படியே கீழே மெக்கமராட காட்டுறோம்.
பெரிய பிரச்சனை இது கூட ரோட்டுகள் போய் ஒழிக்கிட போகிறோம் ஒரு ஒழிக்கிட்டாச்சு 2 பேரும் தான் ப்ரோ ஒழிக்கிட்டேன் போயிட்டு வரேன் பாய் ஹெல்மெட் போடலாம்